மே 17 இயக்கம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலை இயக்கம் உள்ளிட்ட 25 தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் கர்நாடக காவிரி பிரச்சனையில் கன்னட இனவரியை தூண்டிவிட்டு தமிழர்களை தாக்குவது RSS மற்றும் பாஜக அமைப்புகள்தான் என்ற முக்கிய குற்றச்சாட்டை முன்வைத்து சென்னையில் உள்ள RSS அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். முற்றுகையிட பேரணியாக சென்ற போராட்டக்காரர்கள் மத்திய அரசையும் மோடியையும் விமர்சித்து கோஷங்கள் எழுப்பியதோடு RSS தலைவர் மோகன் பகவத்தின் உருவ பொம்மையை தீயிட்டு கொளுத்தி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். தமிழர்களினுடைய நியாயமான உரிமைகளை கர்நாடக மாநில காவிரியில் தர வேண்டும் என்கின்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பினையும் மதிக்காமல் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கர்நாடக மாநிலத்தில் தமிழர்கள் மீதான தாக்குதல் மிக தீவிரமாக அரங்கேறியிருக்கிறது. தமிழர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது. கர்நாடக மாநிலத்தை ஆளுகிற காங்கிரஸ் கட்சியினுடைய துணையோடு அங்கிருக்கிற பிஜேபி, RSS உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகள் தான் தமிழர்கள் மீதான சொத்துக்களை சூறையாடின, தமிழர்களை தாக்கின, தமிழர்களுடைய சொத்துக்களை தீ வைத்தன. எனவே தமிழர்கள் மீதான தாக்குதலை கண்டித்தும் தமிழர்களுடைய சொத்துக்களை சூறையாடியதை கண்டித்தும் இந்த தாக்குதலுக்கும் சூறையாடலுக்கும் பின்புலமாக இருந்த இந்துத்துவ அமைப்புகள், குறிப்பாக RSS, பிஜேபி உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகளுடைய சதியை தமிழர்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தமிழர்களினுடைய இந்த RSS அலுவலக முற்றுகை போராட்டம் நடந்து கொள்கிறது. தொடர்ச்சியாக இந்துத்துவ வெறியை தமிழகத்திலே திணிக்கிற, இந்தியாவிலே திணிக்கிற, இதன் மூலமாக தமிழர்களுக்கு எதிரான விரோத போக்கை பிஜேபி, RSS உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகள் உடனடியாக கைவிடப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உணர்வுகளை வெளிக்காட்டும் விதமாக தமிழர்களுடைய கூட்டமைப்பின் சார்பில் தமிழர்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக தொடரும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையோடு தமிழ் அமைப்புகள், பெரியாரிய அம்பேத்கர் அமைப்புகள், முற்போக்கு இயக்கங்களின் சார்பில் நாங்கள் இதை எச்சரிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வன்முறைக்கு காரணமான RSS உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகளை, கன்னட வெறி அமைப்புகளை உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். தமிழர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது. அதனுடைய இழப்பீட்டிற்காக குறைந்தபட்சம் முதல் கட்டமாக 1000 கோடி ரூபாய் தமிழர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசை உடனடியாக கலைக்க வேண்டும் என்று இந்த கூட்டமைப்பின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ராம்குமார் சந்தேகத்திற்கு இடமான முறையில் சிறையில தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க. இதற்கு பின்னாடியும் சுவாதி கொலை வழக்குக்கு பின்னாடியும் RSS செயல்பட்டதா சொல்றாங்க. இந்த பேரணி, இந்த முற்றுகை போர், இந்த முற்றுகை போர் முழுக்க முழுக்க கர்நாடகாவிலே வாழுகிற தமிழர்கள் மீதான தாக்குதலுக்கு எதிராகவும் அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடியதற்கு எதிராகவும் நடைபெறுகிற பேரணி மற்றும் முற்றுகை போர். எனவே அந்த கேள்விக்கான பதிலை வேறொரு தளத்தில் நாங்கள் சொல்றோம். மத்திய அரசு தான் இந்த இழப்பீடை வழங்க வேண்டும் என்று கூட்டமைப்பின் சார்பில் வலியுறுத்துகிறோம். முழுக்க முழுக்க இதற்கு மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். 20 நிமிடங்களுக்கும் மேலாக நடைபெற்ற இப்போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சில நிமிடங்கள் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். சேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.